நண்பர்களே, காலையில எழும்புனதும் கடமை கண் போன்றதுன்னு கண்ணு முழிக்காம உறக்க பிச்சையில போய் நின்னுட்டு சமையல் வேலை பார்க்குறவங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு உடனே கை தூக்கிட்டு போங்க. நானும் அந்த லிஸ்ட்ல தான் நண்பர்களே இருக்கேன். டெய்லி காலைல எழும்புன கைமா நேரா கிச்சனுக்கு தான் கால் நோக்கி போகுது. கிச்சனுக்குள்ள போன பிறகு தான் என்ன இருக்கு இல்லைங்கிறதே யோசிப்போம். அப்படி பார்த்தா டிஃபனுக்கு மாவு அரைக்கவே இல்லை, வாங்கி வைக்கவே இல்லை. இருந்த மக்கானாவை மசாலா போட்டு கிண்டி எடுத்து வச்சுட்டு அதான் தாமரவதன்னு சொல்லுவாங்களே, அதுதான் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. சோறு ஒரு பக்கம் எப்பவுமே பொங்கிட்டு தான் இருக்கும். அது மட்டும் மிஸ் ஆகவே செய்யாது. இன்னொரு அடுப்பு பிஸியாக்கணும் பத்தியெல்லாம். அதனால ரசம், திடீர் ரசப்பொடி, செட்டிநாட்டு ரசப்பொடி தீரவே இல்லை. திடீர் ரசப்பொடி தக்காளி மட்டும் நீங்க வதக்கிட்டா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மனசு கேட்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் புளின்னு எல்லாத்தையும் போட்டுருவேன். போட்டு வதக்கி அதுக்கு மேல பொடியை தட்டி தண்ணியை ஊற்றி தேவைக்கு உப்பம் சேர்த்து கலக்கிட்டோன்னா நுரப்பங்க செட்டிநாட்டு ரசம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஈஸியாக ஏதாவது கூட்டோ பொரியலோ செஞ்சு வச்சுக்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்தது. அதை வச்சு நமக்கு என்ன தோணுதோ செஞ்சு வச்சிட வேண்டியதான். அப்படின்னு வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக அரைஞ்சு போட்டு உருளைக்கிழங்கை அரைஞ்சு வச்சு கூடவே நல்ல மிளகு பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த சோம்பேறி சிக்கன் குழம்பு இப்போ பற்றியெல்லாம் அதே மாதிரி நான் ஒரு வித உருளைக்கிழங்கு வெங்காய முட்டை கூட்டு பண்ணியிருந்தேன். தேங்காய் தாளிப்பு தான் நம்ம எல்லாத்துக்கும். தாளிச்சிக்கிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்த சோம்பேறி உருளைக்கிழங்கு வெங்காயத்தை தட்டிக்கிடணும். தட்டி நல்லா கிண்டி அது வதங்கி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா 2 முட்டையை அடித்து ஊற்றி கிளற விட்டு எடுத்துட்டோன்னா சோம்பேறி வெங்காய முட்டை குழம்பு ரெடி. எப்படியாவது கிண்டி எடுத்து டேஸ்ட் ஆக்கிடுவேன். அதனால் சாப்பிட நல்லா தான் இருக்கும். உறங்கி இன்றைக்கி செஞ்ச வேலைகள் இவ்வளோதான்.